வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாளொரு நற்சிந்தனை. டிசம்பர் 24. தலைப்பு: தியாக உணர்வு. எல்லோரும் என்னை அருள் தந்தை என்று அழைக்கிறீர்கள். ஆனாலும் உங்களுடைய திருமணத்தை நான் நேரடியாக பார்க்கவில்லை. ஆனால் இன்று அகக்காட்சியாக பார்க்கிறேன். நீங்கள் சாதாரணமாக பெண்மையை புகழ்ந்து பாராட்ட வேண்டும் என்று தேவையே இல்லை. உள்ளதை பாராட்டினாலே போதும். சாப்பாடு செய்து போட்டால் ரொம்ப நன்றாக இருக்கிறது என்று சொல்லலாம் இல்லையா? நாக்கு வராது. அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இனிமேல் காலை முதல் மாலை வரை யார் நன்மை செய்தாலும் நன்றி பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அது பண்பாட்டின் உயர்வு. இனிமேல் இந்த பண்பாடு எல்லா இடத்திலும் வர வேண்டும். உலகத்திலேயே நட்பு மிக மிக சிறந்தது, பயனுடையது. அதிலே கணவன் மனைவி நட்பை பற்றி சாதாரணமாக சொல்ல முடியாது. அத்தகைய நட்பு எல்லா விதத்திலும் மேலானதாகவும் மேன்மையுறவும் வளர்ச்சி பெறவும் வலுப்பெறவும் இரண்டு பேருடைய வாழ்க்கையும் தூய்மையானதாகவும் மேன்மை உடையதாகவும் இருக்க வேண்டும். அப்போது அவர்களின் குழந்தைகள் எவ்வாறு இருக்கும் என நினைத்து பாருங்கள். இந்த உயர்வான நன்மையை கருதி முன் ஏதேனும் பிணக்கு இருந்தாலும் மன்னித்து விடுங்கள். மன்னிக்க முடியாத குற்றமே இல்லை. எல்லோரும் ஒருவருக்கொருவர் தியாக உணர்வுடன் வாழ்கிறீர்கள். அந்த உணர்வையே நினைவில் வைத்து கொண்டு சிறு சிறு குற்றம் குறைகள் இருந்தால் அவைகளையெல்லாம் போக்கிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ உங்கள் அனைவரையும் இறைநிலையில் மனதை நிறுத்தி வாழ்த்துகின்றேன். அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.